அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு என்ன வீடியோஸ் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஃப்ரைடே vlog தான். இன்னைக்கு ஒரு மினி vlog பார்த்துடலாம். இன்னைக்கு நம்ம ரொம்ப ஏர்லியா தான் எந்திரிச்சிட்டோம். ஸ்கூலுக்கு போறதுனால கொஞ்சம் ஏர்லியா எந்திரிச்சிட்டு தான் சீக்கிரம் சாப்பாடு செய்ய முடியும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை செஞ்சுட்டேன், பொடி தோசை. முதல்ல அரைச்ச மாவு இருந்துச்சு, ஸோ அதை வச்சு நம்ம தோசை செஞ்சுட்டோம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வச்சுக்கிட்டோம். சமயத்தில் முதல் நாள் செஞ்ச ஆனிச்சுன்னா நான் கைப்படாமல் எடுத்து வச்சிருவேங்க, ஸ்கூலுக்கு கூட வச்சு கொடுத்துருவேன். மார்னிங் ரொம்ப பிஸியாக தாங்க போச்சு. நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி பால் வச்சாச்சு, பால் நல்லா காய்ச்சிருச்சு, ஆடை வந்துருச்சு. அப்படியே இப்போ பாலை மூடி வச்சுட்டு நம்ம ஆனத்துக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தோம். மார்னிங்ல டைம் இல்லாததுனால நேரத்தோட நம்ம செய்யறதுனால எந்த ஒரு லாங் வீடியோவும் எடுக்க முடியல. இந்த மட்டன் குழம்போட ரெசிபி உங்களுக்கு வேணும்னா இன்ஷால்லா சொல்லுங்க, நம்மளோட சேனல்ல இன்ஷால்லா அப்லோட் பண்ணிடுறேன். இது நம்ம மினி vlog மாதிரி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் மட்டன் வேக வச்சுட்டேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு. எப்பவுமே நம்ம மசாலாவோட போட்டு தாங்க வேக வச்சு எடுப்போம். ஸோ டைம் இல்லாதனால சரசரன்னு செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் மட்டன் வேக வச்சுட்டு அப்படியே தாளிச்சு விட்டாச்சுங்க. இல்லை தேங்காய் போட்டு கசகசா அப்புறம் முந்திரி பாதாம்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் போட்டு லாஸ்ட்டாக தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இதை உருளைக்கிழங்கு இன்னைக்கு கிடைக்கல, ஸோ உருளைக்கிழங்கு கிடைச்சிருந்துச்சுன்னா அதை போட்டு செஞ்சுக்கலாம், நல்லா இருக்கும். உருளைக்கிழங்கு வேக வச்சு இப்போ நம்ம போட்டு வச்சுக்கோங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. பக்கத்துலேயே நம்ம தால்ச்சோறு செஞ்சுட்டோம், ரொம்ப ரெடி ஆயிடுச்சு பாருங்க. உதிரியா சூப்பராக இருந்துச்சுங்க தால்ச்சோறு. இதை மல்லி இலை போட மறந்துட்டேன், ஸோ டைம் இல்லை, ரெடி பண்ணி தான் வச்சிருந்தேன். மல்லி இலை கேரட் எதுவுமே போடவே இல்லைங்க. கீ ரைஸ் செய்யும் போது பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் சாகி ஜீரா ஆட் பண்ணி செய்வேன். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க இதை ஆட் பண்ணி செய்யறதுனால. நம்ம கீ ரைஸ் செய்யும் போது பார்த்தீங்கன்னா மல்லி புதினா ஆட் பண்ணி செய்யும் போது ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஆட் பண்ணி செய்வேன். இப்போ அந்த ஐடியாவே இல்லைங்க, டக்குன்னு செஞ்சதுனால. சூடு ஆறதுக்கு முன்னாடி எடுத்து வச்சுட்டு வச்சுக்கோங்களேன். நம்ம லஞ்சுக்கு நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க, சூடாகவும் இருக்கும். இல்லைன்னா குக்கர்லேயே இருந்து வச்சுக்கோங்களேன், அப்படியே உங்களுக்கு அடைஞ்சு போயிடும். இந்த மாதிரி பொலன்னு உங்களுக்கு வராதுங்க. இன்னொன்று என்னன்னா கட்டி சோறு மாதிரி ஆயிடுங்க. ஸோ இது நம்ம ஹாட் பாட்டில் சர்வ் பண்ணி எடுத்தோன்னா வச்சுக்கோங்களேன், நல்லா உதிரிதே அழகாக இருக்குங்க. அதுவும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடணுங்க. ப்ரெஷர் ஃபுல்லாகவே ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண வச்சுக்கோங்களேன், குழவா போயிடும், ரொம்ப இந்த மாதிரி உதிரியாக கிடைக்காது. நம்ம ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணி மட்டன் குழம்பு ஊற்றி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சாச்சுங்க. ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா லஞ்சு எடுத்து டிஃபன் பாக்ஸில் வைக்கிறத வீடியோ ஷூட் பண்ண மறந்துட்டேன். ஸோ வேலை இருந்ததுனால அப்படியே கடகடன்னு போயிடுச்சு, டைம் போனதே தெரியலங்க. அப்புறம் பிள்ளைங்களை ரெடி பண்ணோம், தலை சீவனும், இந்த மாதிரி சில பல வேலைகள் இருந்துச்சு. ஸோ ஹாட் பாட்டில் சர்வ் பண்ணி நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு பிள்ளைங்களுக்கும் சாப்பாடு பேக் பண்ணி ஸ்கூலுக்கு வச்சு கொடுத்துட்டேன். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் மாடியில் போய் வாட்டர் பியூரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுறதுக்காக துணியை மிஷினில் போட்டு லிக்விட் ஊற்றிட்டு நம்ம ஓட விட்டுருலாங்க. ஸோ நம்ம எப்போவுமே மாடியில் தண்ணி சுத்தம் பண்ணிட்டு தாங்க மிஷினை ஆன் பண்ணுவோம். வாட்டர் பியூரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் மிஷினில் துணியை ஓட விடணும், அப்புறம் தண்ணி பிடிக்கணும், இந்த மாதிரி சில பல வேலைகள் இருந்துச்சுங்க. துணியை நம்ம மிஷினில் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணால் மட்டும் போதும். வாட்டர் லெவலோ இல்லை டைமரோ நம்ம செட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம சேர்த்து இருக்க ட்ரெஸ்ஸோட குவான்டிட்டியை பொறுத்து வாட்டர் லெவல்